ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் பவர் ஃபேக்டர்ஸ்? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பவருக்கும் அப்பாரண்ட் பவருக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் தான் வந்து பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரியாக்டிவ் பவர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் பவர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸ், லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ், ஸோ another one lagging power factors. ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸுக்கும் லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ்க்கும் லேகிங் பவர் ஃபேக்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0 + 1 - 1. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கே இருக்க பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு லேகிங் பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் அப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0ல் இருக்குது. ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இந்த லோடு பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் லோடு நம்ம இருக்குது. ஸோ ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு அண்டு கெப்பாசிட்டிவ் லோடு. ஸோ இந்த ரெசிஸ்டிவ் லோடு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர்ஸில் அப்பியர் ஆகும் பாசிட்டிவில். இந்த இண்டக்டிவ் லோடு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா லேகிங் பவர் ஃபேக்டராக அப்பியர் ஆகும். ஸோ இந்தியாவில் அதிகமாக வந்து மோட்டார்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டக்டிவ் லோடு தான் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அப்பியர் ஆகிற பவர் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டர்ஸில் வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ அப்போது கெப்பாசிட்டி லோடு யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து ஒரு 80 kV சிஸ்டம் இருக்குது. ஸோ அதோடய பவர் ஃபேக்டர்ஸ் வந்து 0.8ல் இருக்குது பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போது இதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா 80 kV தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் வித்தவுட் சேஞ்ச் எனி பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பவர் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு யூனிட்டிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம 20% எக்ஸ்ட்ரா லோடு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாமையே. ஸோ யூனிட்டிக்கு வந்துருச்சு அப்படின்னா 100 kV வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே, so thanks for watching Tech Engineer. Please subscribe our channel. Thank you so much.